1 நாளாகமம் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 16வது அதிகாரம். எடுத்துட்டீங்களா? 7வது வசனம் வாசிங்க. அப்படி ஆரம்பித்த அந்நாளிலே தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாபிடத்திலும் அவன் சகோதரனிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது. இப்ப எல்லாரும் என்ன செய்ய, எல்லாரும் பைபிள் எடுத்துங்க. எல்லாரும் சொத்தமா தப்பு இல்லாம அந்த முதல் வரியை மட்டும் வாசிங்க. வாசிங்க. அப்படி ஆரம்பித்த, இப்ப இந்த செய்தியுடைய தலைப்பு அப்படி ஆரம்பித்த அந்த நாள். அல்ல சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. அப்படி ஆரம்பித்த அந்த நாள். எப்படி ஆரம்பித்தது இந்த நாள்? ஹலோ, இருக்கிறீங்களா? அப்படி ஆரம்பித்த அந்த நாள் உன் வாழ்வில் எப்படி ஆரம்பித்தது இந்த நாள்? உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எப்படி ஆரம்பிக்கிறது என்பதை பொறுத்துதான் நீங்கள் சந்திக்கிற ஆசீர்வாதங்களும், நீங்கள் சந்திக்கிற சாபங்களும், நீங்கள் சந்திக்கிற நல்ல காரியங்களும், நீங்கள் சந்திக்கிற தீய காரியங்களும் அந்த நாளின் ஆரம்பத்தை பொறுத்துதான் அமைகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? எப்படி ஆரம்பிக்கிறது ஒவ்வொரு நாளும்? நீங்கள் யோசிக்க வேண்டிய இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த நாளின் துவக்கத்திலே இந்த நாள் எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொல்லி கவனித்து பார்த்து நீங்கள் அந்த நாள் என்ன செய்யணும்? தொடங்கணும். அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, ஒரு வேலையை தொடங்குறவங்க கூட பார்த்து தொடங்குறாங்க. எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குறவங்க அந்த காலத்துல சொல்லுவாங்க, தொடங்கறதுக்கு முன்னாடி ஒரு சுழி ஒண்ணு போடுவாங்க. பாத்திரீங்களா? இது லெட்டர் எழுதுறதுக்கு முன்னாடி கூட மேல என்ன செய்வாங்க, இவனோ பெருசா இதிகாசம் காவியம் எழுதுற மாதிரி மேல அப்படி ஊன்னு என்ன செஞ்சிருவாங்க, ஒண்ணு போட்டுதான் தொடங்குவாங்க. நீங்க ஒண்ணு சொல்ற, உங்க வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் நீங்க தொடங்கும் போது அப்படி ஆரம்பித்த அந்த நாள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே, அது எப்படி ஆரம்பித்த நாள் என்று சொல்லி இப்போது நம்ம வாசிக்கலாம். மேல 1வது வசனத்துல இருந்து நம்ம ஒவ்வொன்றா கவனிக்கலாம். வாசிங்க. 1வது வசனம் வாசிங்க. அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்த போது. போதும். தேவனுடைய பெட்டி எதுக்கு அடையாளமா இருக்கு? கவனிங்க. தேவனுடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி எதற்கு அடையாளமா இருக்கு? எனக்கு உண்மையா சொல்ல போனா உங்க நடுவில் எனக்கு அழகான சத்தியங்களை பேசும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. புரியாதவர்கள் மாதிரி. தேவனுடைய பெட்டி எதற்கு அடையாளமா இருக்கு? தேவனுக்கு அடையாளமா இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. எதுக்கு அடையாளம்? காலத்தை பார்த்தால் போதவர்களா இருக்க வேண்டிய நீங்க இன்னும் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? புட்டிப்பால் குடிக்கிறதுக்கு கூட வாயை திறந்து உள்ள வைக்கிற அளவுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய பெட்டி தேவனுக்கு அடையாளம் இருக்கு. வசனம் சொல்லுது, தேவனுடைய பெட்டியை எங்க கொண்டு வந்தாங்களா? முதல் காரியம், காலையில நீங்க எழுந்திரிச்ச உடனே தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறாரான்னு பாருங்க. தேவன், ஹலோ என்ன கவனிங்க, தேவன் எனக்குள்ள இருக்கிறாரான்னு பாருங்க. ஒரு நாள் அப்படிதான் எழுந்திருச்சான் சிம்சோன். தனக்குள்ளே தேவன் இல்லைன்றத அவன் என்ன செய்யல, அறியல. எப்பொழுதும் போல என்ன செய்யறா, அப்படியே கையை விரிச்சு கொட்டாய் விட்டுட்டு அப்படியே முகத்தை கேட்டு கணத்து வந்து பார்த்தா முன்னாடி இப்ப என்ன இல்ல, தலையிலயும் ஒண்ணும் இல்ல, உள்ளயும் ஒண்ணும் இல்ல. தலையில என்னது? சிம்சோனுக்கு முடிதான பலன். அந்த முடியை வேற என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. பல சமயத்துல தேவன் உங்களை விட்டு விலகியதை நீங்கள் அறியாம ஒரு நாளை தொடங்குனீங்கன்னா உங்க தலையிலயும் ஒண்ணும் இல்ல, உள்ளயும் ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். தயவு செஞ்சு சொல்றேன், புரிந்து கொள்ளுங்கள். என் வாழ்க்கையில தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எனக்குள்ள இருக்கிறதா, தேவனுடைய உடன்படிக்கையில நான் இருக்கிறேனா என்று சொல்லி முதலாவது நீங்க என்ன செய்யணும், பார்த்துக்கொள்ளணும். அடுத்த வாசிங்க. உள்ளே கொண்டு வந்து தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து. நல்லா கவனிங்க. உங்க உள்ளம் தான், நான் சொன்ன இந்த சரீரம் தான் என்னது, கூடாரம். இந்த கூடாரத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தைகளை வைக்கிறீங்களா? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை நீங்க வைக்கிறீங்களா? அதை நீங்க கவனிங்க. உடன்படிக்கை பெட்டின்னா உங்களுக்கு உள்ள என்ன இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? அலெக்ஸ், உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? என்கிட்ட யாரும் ஒன்றும் சொல்லிட்டு வைக்கல பாஸ்டர், அதனால எனக்கு தெரியாதுன்றீங்களே. சரி,
உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? கனி. வீட்டில் இருக்கிற பெட்டிக்குள்ளேயே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுக்குள்ள என்ன இருந்துச்சு? குளோரி சொல்லுமா. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய துளித்துக்கோள், 10 கட்டளைகள், எழுதப்பட்ட பலகை. நல்லா கவனிச்சிங்க, எல்லாருக்கும் சொல்றேன், சின்ன பிள்ளைகள்லாம் கவனிச்சிங்க. உடன்படிக்கை பெட்டிகளும் 3 காரியங்கள் இருந்தது. 10 கட்டளைகள், மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய துளித்துக்கோள். என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய வார்த்தைகள் உனக்குள்ள இருக்கணும். 2வது வானத்து மண்ணா, மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் மகனே, என் மகளே, இதை நீ பாரு. வயல்வெளி இல்லாத இடத்துல, ஆகாரம் இல்லாத இடத்துல, வாழ வசதி இல்லாத இடத்துல, வாழ தகுதி இல்லாத இடத்துல, வறண்ட பூமியில உன் பிதாக்களை நான் போஷித்து நடத்தினேன் என்பதற்கு ஆதாரம். நான் போஷித்து நடத்தினேன் என்பதற்கு ஆதாரம். இதை பார்க்கும்போது அவங்களுக்கு போஷித்தேன் என்று சொல்வதற்காக அல்ல, என்னை கனம் பண்ணும்போது உன்னையும் நான் போஷித்து நடத்துவேன். ஆகையினால உலகத்தில் அல்ல, உலகத்தில் உள்ளவைகள் அல்ல, இங்கே இருக்கிற வயல்களையும் இங்கே இருக்கிற விளைச்சல்களையும் நம்பி உன்னுடைய ஆகாரம் அல்ல. நீ என்னை தேடுகிறபடினாலே உனக்கான ஆகாரத்தை நானே செய்து தருவேன். தூதர்கள் புசிக்கிற மறைவான மன்னாவை நான் உனக்கு புசிக்க கொடுப்பேன் என்று தேவன் சொல்லுகிறதுக்கு அடையாளம். 2வது ஆரோனுடைய துளித்துக்கோள். என்ன தெரியுமா? ஆரோன் தான் ஊழியக்காரனா, ஆரோன் தான் அழைக்கப்பட்டவனா அப்படி சொல்லி எல்லாரும் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. எல்லாரும் சொல்றவெல்லாம் ஆளுக்கு ஒரு கோலை கொண்டு வாடான்னு சொன்னாங்க. கூடவே ஆரோனுடைய கோலையும் கொண்டு வந்தாங்க. கோல்னா வெறும் காஞ்சி போன குச்சி. காஞ்சி போன குச்சியை கொண்டு போய் ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா ஆரோனுடைய கோல் மட்டும் என்ன செஞ்சிச்சு? துளிர்த்தது மட்டும் இல்ல, பூத்தது, காய்த்தது. அதுல என்ன இருக்குதா? கனியும் ஓவர் நைட்ல. ஒண்ணு சொல்ல, உலகம் உன்னை பத்தி என்ன சொல்லுதுன்னு நீ பயப்படாத. யாரு வேணாலும் என்ன வேணாலும் உன்னை பற்றி விமர்சனம் பண்ணட்டும். உன்னை அழைத்தது நான் அல்லவா, உன்னை தெரிந்து கொண்டது நான் அல்லவா. உன் வறண்டு போன வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுகிறவரும் காய்த்து குலுங்க பண்ணுகிறவரும் நான் என்று சொல்லி தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல வார்த்தைகள் வரும்போது, நல்ல வாயத்திலிருந்து அல்லேலூயா சொல்லும் போது டக்குனு இந்த வார்த்தைகள் எங்க போயிடும்? உள்ள போயிடும். கரங்களை தட்டும் போது அது உங்களுக்கு ரிசீவ் ஆயிடும். அல்லேலூயா. உண்டா இல்லையா? ஆமென். அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டியை நீங்க பார்க்கும்போது, இந்த நாள்ல எனக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கா, எனக்கு தேவனுடைய அழைப்பு இருக்குதா, நான் தேவனோட இருக்கிறேன்னு முதல்ல உங்களை என்ன செய்யுங்க? உங்க உள்ளத்தின் கூடாரத்துக்குள்ளே இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வாங்க. அடுத்த வாசிங்க. தேவனுடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். போதும். என்ன செலுத்தினாங்க? இதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாரும் கவனிங்க. தேவனுக்கு நன்றி நிறைந்த உணர்வுகளோட நன்றிகளை சொல்லுங்க, துதிகளை சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கும் போது இல்லாதவைகளை கேட்கிற விண்ணப்பங்களோடு அல்ல, தேவனே நீர் எனக்கு தந்த நல்ல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, என் கண்களில் தந்த பார்வைக்காக நன்றி, என் சரீரத்தில் தந்த ஜீவனுக்காக, அசைவுகளுக்காக நன்றி, இன்றைக்கு தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றி என்று சொல்லி உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குதோ அதற்காகலாம் என்ன செய்யணும்? நன்றி உணர்வுகளோட நீங்க ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா? துதி பலிகளை செலுத்த வேண்டும். அடுத்த வசனம் வாசிங்க. அது செலுத்தி தீர்ந்த பின்பு தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி தீர்ந்த பின்பு அவன் ஜனத்தை கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதித்து. கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்க நாள் இப்படி துவங்கும் போது நீங்க உலகத்தின் ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து அல்ல, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கும். நீங்க அடுத்தவங்களை ஆசீர்வதிப்பீங்க. ஆபிரகாமே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று மாத்திரம் ஆண்டவர் சொல்லல, நீ ஆசீர்வதிக்கிறவங்கள நான் ஆசீர்வதிப்பேன். வீட்டுக்கு போன பிற்பாடு ஆதியாகமம் 12:2-3 வசனங்களை நீங்க குறித்து கொள்ளுங்கள், ஆசித்து பாருங்க. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. உங்க நாள் தேவனோடு தொடங்குமானால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, மற்றவர்களுக்கும்
ஆசீர்வாதமா ஜனங்களை அவன் ஆசீர்வதித்தான். அடுத்த வசனம் வாசிங்க. புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் இஸ்ரவேலராகிய அனைவருக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டு கொடுத்தான். இப்ப என்ன கவனிங்க, இப்ப ஓப்பனா கேக்குற, கொடுத்தா வாங்குற நிலைமையில இருக்கிற, நான் கொடுக்கிற நிலைமையில இருக்கிறேனா? கொடுத்தா வாங்குற நிலைமையில இருக்கிறேனா, இல்ல நான் கொடுக்கிற நிலைமையில இருக்கிற? ரெண்டு கேள்விகளுக்கு நடுவில் உங்களை நிக்க வைக்கிறேன். இப்ப நான் கொடுக்கிற அளவுக்கு இருக்கிறன்ற மட்டும் உங்க கையை வைத்து காட்டுங்க. நான் கொடுக்கிற அளவுக்கு இருக்கிறேன். நான் கொடுக்கிற அளவுக்கு இருக்கிறேன். சரி, அந்த அளவுக்கு தேவன் நம்மை கொண்டு வர, அப்படி துவங்கப்பட்ட அந்த நாள் நமக்கு இந்த நாளாக மாற வேண்டும். நல்லா கவனிங்க, தாவீது அப்படி துவங்கினான் அந்த நாளை. அவனுக்குள்ளே உடன்படிக்கை, அவனுக்குள்ளே உடன்படிக்கையின் தேவன், அவனுக்குள்ளே துதி, அவனுக்குள்ளே ஸ்தோத்திரங்கள், எல்லாரையும் ஆசீர்வதிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தேவன் அவன் மீது வைக்கிறார். அவன் ஆசீர்வதித்தான். வெறும் வார்த்தைகளால் மாத்திரம் அல்ல, அப்பத்தினால் ஆசீர்வதித்தான், இறைச்சினாலே ஆசீர்வதித்தான், திராட்சை ரசத்தினாலே ஆசீர்வதித்தான், கொடுத்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? என் தேவனே, ஒவ்வொரு நாளும் என்னை கொடுக்கிறவனாக மாற்றி அந்த நாள என்னை துவங்க வைங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட ஒண்ணும் இல்லாம இருக்கலாம். பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு நீங்க சொல்லக்கூடிய நல்ல அறிவுரைகள், நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல சாட்சி, அது கொடுப்பதற்கு சமம். வழியில இருக்கக்கூடிய ஏழு எளிவர்களை நீங்க பார்க்கும்போது ஏதாயிலும் ஒன்றை உங்ககிட்ட இருக்கிறத நீங்க கொடுத்தீங்கன்னா, அதுவும் உங்களுக்கு 1000 தேவை இருக்கும். ஆனா தேவன் உங்ககிட்ட எதிர்பார்ப்பார். அந்த அம்மா சொல்றாங்கல்ல, சாரி பார்த்து உதவ ஐயா, நாங்களே கடைசியா சாப்பிட்டுட்டு போறதுக்காக கொஞ்சம் அப்பம், அதாவது கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அதெல்லாம் பரவாயில்ல, முதல்ல யாருக்கு கொடு? எனக்கு. அதுதான் தேவன் சொல்லுகிறது. தான் உங்ககிட்ட கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்றியா, பரவாயில்ல, என்கிட்ட கொடு, நான் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. அப்ப கொடுக்கிற நிலைமையில நீங்க எங்கேயாவது ஒண்ணு நீங்க கொடுத்து பாருங்க. கொடுத்து பார்த்தீங்கன்னா உடனே அது உங்களுக்கு ஆசீர்வாதமா என்ன செய்யும்? மாறும். அல்லேலூயா. நான் யாருக்காவது உன்னை நான் செஞ்சுட்டு நான் அப்படி பார்த்தேன்னா கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது விதத்துல நான் செஞ்சதை விட பல மடங்கு அதிகமாக தேவன் எனக்கு திரும்ப செய்வதை என்னுடைய ஒவ்வொரு நாளும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கொடுக்கிற நிலையில உன்னுடைய வாழ்க்கை துவங்குச்சு. அடுத்த வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழுகிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான். கவனிங்க, நீ ஆண்டவரை பாடுங்க, பாடி துதிங்க. உங்க பாடல்களை மற்றவர்களும் பாடும்படி அந்த கிருபையை கேளுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற சிலரை நீங்க சம்பாதிங்க. உங்களுக்காக ஜெபிக்க சில நபர்கிட்ட நீங்க என்ன செய்யுங்க? கேளுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, மற்றவங்களை ஜெபம் பண்ண வைங்க. நீங்க பாடுங்க, மற்றவங்களை பாட வைங்க. நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். நீங்க 6வது வசனத்தினுடைய அந்த பகுதி வாசித்து பாருங்க. பெனாயா யாகசியல் என்னும் ஆசாரியர் 7வது வசனம். அப்படி ஆரம்பித்த அந்நாளிலே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாப்பிடத்திலும் அவன் சகோதரனிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது. கவனிங்க, தாவீது எழுதி கொடுத்த சங்கீதம். புரியுதா உங்களுக்கு? இப்ப தாவீது எழுதின பாட்டை இப்ப ஊரே பாடுது. அல்ல, இருக்கிறீங்க இல்லையா? தாவீது எழுதின பாட்டை இப்ப தாவீது மட்டும் பாடினான்னா ஊரே பாடுதா? ஊரே பாடுது. அல்லேலூயா. அதனால நீங்க ஆண்டவரை துதிங்க, நல்ல சாட்சிகளை மற்றவங்களுக்கு சொல்லுங்க, அவங்களுக்குள்ள விசுவாசம் உண்டாகும். நீங்க ஒரு பாட்டை பாடுங்க, மற்றவங்களுக்குள்ள அந்த பாட்டை கூட சேர்ந்து பாடுன்ற ஒரு அம்மிங்காவது என்ன செய்யும்? வரும். நீங்க கவனிச்சு பாருங்க, நீங்க பஸ்ல எல்லாம் பிரயாணம் பண்ணும்போது சினிமா பாட்டு எல்லாம் பயங்கர இன்னைக்கு ரொம்ப சத்தமா வைக்கிறாங்கல்ல. சில பேர் தண்ணியே அறியாம என்ன செய்வாங்க? பாஸ்டர்ஸே தண்ணி அறியாம அப்படி தாளம் போட்டுட்டு வருவாங்க. ஆனா அந்த இசை அவங்களை என்ன செய்யுது? ஈர்க்குது.
ஹம்மிங் தானே என்ன செய்யுது, வருது. இப்படி இருக்கும்போது தேவனை துதிக்கிற நீங்க, தேவனை பாடுற நீங்க, மற்றவர்கள் ஆட்டோமேட்டிக்கா பாட வைப்பீங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனை அழைத்து, தேவனை துதித்து, தேவனை பாடி, தேவனை கொண்டாடி, அவரை உயர்த்துகிற அந்த நிலையோடு உங்களை வாழ்க்கை துவங்குமானால், இப்பதான் ஆசீர்வாதத்துக்கு நான் வரேன். இப்ப 16வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க, 18ல இருந்து வாசிங்க. உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன். ஆண்டவர் சொல்றாரு, இப்படி உனக்கு வாழ்க்கை தொடங்கும்னா உனக்காக ஒரு எகிப்து அல்ல, உனக்காக ஒரு பாபிலோன் அல்ல, அசிரியா அல்ல, உனக்காக ஒரு கானான் தேசத்தை நான் வைத்திருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இன்றைக்கு எகிப்தில் நீ படுகிற வேதனை ஜாஸ்தி. என் ஜனமே, உனக்காக ஒரு மோசையை அனுப்புவேன், உனக்காக ஒரு பாதையை தருவேன், உனக்காக ஒரு கானானை நான் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறேன், சுதந்திர பாகமா உன் பேர்ல பத்திரம் பண்ணி தருவேன் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அக்காலத்தில் அவர்கள் கொஞ்சம் தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள். கவனிங்க, இந்த ஊர்ல நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் நிறைய இருக்கிறோமா? சொல்லுங்க, நிறைய இருக்குமா? சொற்ப ஜனங்க. சொற்ப ஜனங்கள் என்ன சொல்லுங்க? கொஞ்சம் ஜனங்க, கொஞ்சம் ஜனங்க. அடுத்தது சொற்ப ஜனங்க. கொஞ்சம் தொகைக்கு உட்பட்டன்னா ஈஸியா விரல் விட்டு எண்ணிடலாம். தொகைக்கு உட்பட்ட விரல் விட்டு எண்ணலாம். செல்வம் கையில எவ்வளவு வச்சிருக்கிறீங்க? பர்ஸ்ல சும்மா சொல்லுங்க. லிக்விட் கேஷ் 10 ரூபா கூட இல்லையா? சேஞ்சு எதுவுமே இல்லைல்ல. இப்ப ஈஸியா சொல்லியாச்சு. இல்லைன்னா சில பேர் நான் 100 ரூபா வச்சிருக்கேன், 200 ரூபா வச்சிருக்கேன், 500 ரூபாய் சொல்லிடலாம். அதே ஒரு பெரிய அமௌண்டா எண்ணாம ஒரு கத்தையா வச்சிருக்கோம், அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்ய முடியாது. நம்ம ஆட்கள் அப்படிதான். இந்த ஊர்ல சொற்ப ஜனங்க, விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சின்ன தொகை. இப்ப பரதேசின்னா கோவம் வருமா ஜோஷுவா? உங்களுக்கு வருமா? பரதேசின்னா வருமா ஜோஷுவா? வருமா? பவுல் வரும்ல. பவுலே சொல்றார், நான் பரதேசி அப்படின்னு. பரதேசின்னா என்ன தெரியுமா? இப்ப உங்களை பார்த்து நான் சொல்றேன் ஃபாரினர் அப்படின்றேன். ஃபாரினர்னா உடனே அப்படியே உங்களுக்கு வராது இங்கிலீஷும் யூனியனாக்கலாம். ஐ ஆம் த பவுல் தானாவே என்ன செய்ய வரும். ஃபாரினர்னாலே அப்படியே டக்குன்னு அட பரதேசி அப்படின்னா என்ன வரும்? டக்குன்னு ரெண்டு வார்த்தையும் ஒண்ணுதான். தமிழ்ல இப்படி போட்டாங்க, இங்கிலீஷ்ல அப்படி போட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப புரியுதா? அப்ப ஃபாரினர்னா நம்ம இந்த ஊருக்கு உண்டான ஆளே அல்ல, பரதேசி. ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சம் ஜனமா தான் இருக்கிற, விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சின்ன தொகையா தான் இருக்கிற. ஆனா நீ இந்த ஊர் இல்ல, நீ இந்த ஊரை சேர்ந்தவன் அல்ல, நீ இந்த ஊரை சேர்ந்தவன் அல்ல, பரதேசி. நீ எங்க இருந்தா என்ன செஞ்சிருக்கிற, எங்க இருந்தா வந்திருக்கிற. பயப்படாத, நீ கொஞ்சம் ஜனமா இருக்கலாம், நீ சொற்ப தொகையா இருக்கலாம், பயப்படாத. அடுத்த வசனத்தை வாசி பாருங்க. அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள். கவனிங்க, இப்ப இங்க வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நான் திருப்பூர்லயே பிறந்து, திருப்பூர்லயே வளர்ந்து, திருப்பூர்லயே படித்து, இன்றைக்கு திருப்பூர்லயே நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் மட்டும் உங்களுடைய கரங்களை வைத்து காட்டுவோமா? ஹலோ. அப்ப உங்களுக்காக தான். இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர்கள் ஒரு ஜனத்தண்டை, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் மறு, ஆமா, திருநெல்வேலியை விட்டு திருப்பூருக்கும், சேலத்தை விட்டு திருப்பூருக்கும், சென்னை விட்டு திருப்பூருக்கும், எங்கெங்க எதையோ விட்டு அவங்க எங்க வந்திருக்கிறாங்க? ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு வந்திருக்கிறீங்க. இங்க நான் சொந்த வீட்டுல இருக்கிறேன், இங்க நான் சொந்த வீட்டுல இருக்கிறேன், கவர்மெண்ட் வேலை, எனக்கு நிரந்தரமான சம்பளம், இல்லை நான் கம்பெனி ஓனரு, எனக்கு நிரந்தரமான சம்பளம், எனக்கு பொருளாதாரத்தை பத்தி குறையே இல்லை, நான் சொந்தமான வீட்டில் இருக்கிறேன் அப்படின்ற மட்டும் உங்களுடைய கையை வத்தி காட்டுங்க. பிரைஸ் காட். ஒரே ஒரு நபர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
ஒன்று சொல்றேன், நீ எங்க இருந்து எங்க வந்திருந்தாலும் சரி, நீங்க போகிற இடத்துல உங்களை ஆசீர்வதித்து அஸ்திபாரப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நீங்க போகிற இடத்துல உங்களை ஆசீர்வதித்து உங்களை அஸ்திபாரப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். அடுத்த வசனத்தை வாசி பாருங்க. அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு இப்ப நீங்க ஆதியாகமம் 31வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசி பாருங்க. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோட நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று. நீங்க தேவன் எச்சரிக்கை கொடுக்கிறார். யாருக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாரு? யாக்கோபை வேட்டையாட வந்த லாபானுக்கு தேவன் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். தொட்ட அவ்வளவுதான். நீங்க வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 20வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசி பாருங்க. ஆதியாகமம் 20:7. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக. தொட்ட நீ யார் எச்சரிக்கிறா? ஆமா, இன்றைக்கு நான் சொல்றேன், ஒரு தேசத்தை விட்டு ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்துக்கு மறு தேசத்துக்கு வந்திருக்கிற உங்களை தேவன் ஒடுக்கும்படி ஒருவருக்கும் தேவன் அனுமதி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க சம்பளம் உங்களுக்கு சரியா வரணும். அதை எவனாவது பிடிச்சு வச்சானா, அதை எவனாவது வஞ்சிக்க நினைச்சானா, உங்களை ஏமாத்த யாராவது நினைச்சானா, அது அவனுக்கு சாபம். உங்களை ஒடுக்க தேவன் ஒருவருக்கும் இடம் கொடுக்கறது இல்ல. உங்களை ஒடுக்க தேவன் ஒருவருக்கும் இடம் கொடுக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும். கவனிங்க, நீங்க என்ன பண்ணக்கூடாதா? தொடக்கூடாதா? வாசிச்சு பாருங்க. சகரியா 2வது அதிகாரம் 8வது வசனம். சகரியா 2:8. பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகள். சகரியா 2:8. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். வாசிங்க. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். கவனிங்களேன், தேவன் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார். எவ்வளவு பொசசிவ்னஸ் தேவனுக்கு. என் ஜனங்கள், என் பிள்ளைகள், ஒருவரும் என்ன செய்யக்கூடாது? ஒருவரும் தொடக்கூடாது. இவங்களை தொடறதுக்கு முன்னாடியே ராஜாக்களை எச்சரிக்கிறாரா? அந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, என் தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் தீங்கு செய்யாமல் இருங்கள், என் பிள்ளைகளுக்கு நீங்க தீங்கு செய்யாதீங்க, என் பிள்ளைகளை நீங்க தொடாதீங்க, என் பிள்ளைகளை எதிர்க்காதீங்க, என் பிள்ளைகளை ஏமாற்றாதீங்க, வஞ்சிக்காதீர்கள் என்று சொல்லி தேவன் தேசங்களுக்கும் தேசாதிபதிகளுக்கும் அவர் கட்டளை இடுகிறாராம். அல்லேலூயா. கடந்த வாரத்துல ஒரு வசனத்தை வாசித்து இவ்விதமாக நான் புரிந்து கொள்ளும்படி தேவன் எனக்கு உதவி செய்தார். வாசித்து பாருங்க. ஏசாயா 44வது அதிகாரம். ஏசாயா 44வது அதிகாரம் 21வது வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே. 2 வார்த்தை இருக்கு. ஒன்னு யாக்கோபு, இன்னொன்னு இஸ்ரவேல். யாக்கோபுன்னா யாரு? இஸ்ரவேல்னா யார்? நமக்கு நல்லா தெரியும். ரெண்டும் ஒண்ணுதான் நினைக்கிறீங்க. ரெண்டும் வேற வேற. வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 25 முதற்கொண்டு சில வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 32:25 முதல் சில வசனங்கள். அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்னவென்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். பேர்
யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. இப்ப என்ன கவனிங்க, ஒரு ஆழமான சத்தியத்தோடைய ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தெளிவாய் குறித்துக் கொள்ளுகிறோம், நீங்க குறித்துக் கொள்ளுங்க. இந்த பகுதியை வீட்டுக்கு போய் முழுவதுமாக நீங்க என்ன செய்யுங்க, வாசிங்க. தேவனை இந்த ராத்திரி இவன் சந்திக்கிற வரைக்கும் யாக்கோபு, அல்ல கவனிங்க, இந்த ராத்திரி யாப்போக்கு என்னும் ஆற்றுக்கு அப்பால் ஆண்டவரை சந்திக்கிற வரைக்கும் இவன் பேர் என்னது, யாக்கோபு. சந்தித்த பிற்பாடு இஸ்ரவேல். அந்த இஸ்ரவேல் என்று சொல்லும் போது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனோடும் மனிதனோடும். அல்ல கவனிங்க, யாக்கோபு என்றால் மனிதனோடு போராடி மேற்கொண்டவன் என்ற அர்த்தம். இஸ்ரவேல் என்றால் தேவனோடு. அப்படியானால் ஆண்டவருக்கு தெளிவா பேசினார். மனிதன் யார் என்றும் தேவன் யார் என்றும் எவன் சரியாய் புரிந்து கொள்கிறானோ அவன்தான் இஸ்ரவேல். அல்ல புரிஞ்சுங்க. மனுஷனை தேடி நீங்க ஓடிட்டே இருந்தீங்கன்னா நீ யாக்கோபு யாக்கோபு தான். யாக்கோபு பார்த்த மனிதன்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெத்த தாய் நடிக்க சொல்றா, பொய் பேச சொல்லித்தரா. பெத்த தகப்ப இவனை விட்டுட்டு இன்னொருத்தனை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறான். உண்டா இல்லையா? இவன் போற இடத்துல சொந்த தாய் மாமா, அம்மா கூட பிறந்த ஆளு, சம்பளத்துல எத்தனை முறை ஏமாத்துறான்? 10 முறை ஏமாத்துறான். தன் பொண்ணை தரேன் 7 வருஷம் இருன்னு சொல்லி அழகா பேசி ராத்திரி முக்காடு போட்டு வேற பொண்ணு என்ன செஞ்சிட்டான், கொடுத்துட்டான். இதெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெரிய ஏமாற்றங்களை, மனிதர்களோட இவன் நெருங்கி பழக பழக ஏமாற்றங்களை வாழ்க்கையினுடைய தொடர் வஞ்சகத்தை, துரோகங்களை அவன் சந்திச்சுட்டே இருக்கிறான். மனிதர்கள் என்று சொல்லி மனிதனுடைய ஆராய்ச்சியில, ஆனா எல்லா துரோகங்களிலேயும் இவன் ஜெயித்து கொண்டே இருக்கிறான். யாக்கோபு ஒருவர் என்ன செய்யவில்லை, ஏமாற்ற முடியல. காரணம், தேவன் சொல்லி அனுப்பி இருக்கிறார். நீ போகிற இடத்துல நான் உன்னோடு இருந்து உன்னை நான் திரும்பி கொண்டு வருவேன். அல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிட மாட்டேன். இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அவன் சாதாரண மனுஷனை தேடி போனாலும், மனுஷனோட இருந்தாலும், மனிதனை போல கடினமான ஒரு உழைப்பு செஞ்சாலும் தேவன் சொன்ன வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில் இருந்ததுனால மாறல. அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த ராத்திரி யோசிச்சு பார்க்கிறான். மனிதர்களை அளவிடக்கூடிய ஒரு தராசு அவனுடைய கையில் இருக்கு. அந்த தராசு படி இப்ப அவன் யோசிக்கிற சமயத்துல 400 பேரோடு ஏசா வருகிறான். எத்தனை பேரோட வரான்? 400 பேர். இப்ப கால்குலேட் பண்றான். 400 பேர் முதல்ல எண்ணெய் தொற்றாதபடிக்கு ஃபர்ஸ்ட் வேலைக்காரிகளை அவன் தொடர்றதுக்குள்ள நம்ம என்ன செய்யலாம், மந்தையை நிறுத்திட்டான். அதுக்கு அடுத்து யாரை நிறுத்திட்டான், வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளையும் நிறுத்திட்டான். அதுக்கு பின்னால லேயாலையும் பிள்ளைகளையும் நிறுத்திட்டான். அதுக்கு பின்னால யாரையும் நிறுத்திட்டான், ஆகையால இது எல்லாத்தையும் அவன் வெட்டி சாய்ச்சிட்டு வரும்போது கடைசியா முற்றி போது நான் இந்த ஆத்தை கடந்து எங்கேயாவது ஒரு பக்கம் ஓடி நான் என்ன செஞ்சிருவேன், தப்பிச்சிருவேன். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்படி ரொம்ப கால்குலேட் பண்ணி யார் யார் எவ்வளவு முக்கியம் சொல்லி அந்த முக்கியத்துக்கு ஏற்றபடி எல்லாரையும் என்ன செய்யறான், வரிசைப்படுத்திட்டு தான் ரொம்ப முக்கியம் இல்லை, அதனால தன்னை பின்னால கொண்டு போய் என்ன செஞ்சுட்டான், மறைச்சு வச்சுட்டான். அன்னைக்கு ராத்திரி இப்ப யாரை சந்திக்கிறான், தேவனை சந்திக்கிறான். தேவனை சந்திக்கும் போது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மால் டக்குன்னு தொட சொந்த நேரம் என்ன செஞ்சுட்டாரு. இந்த சில பேர் இந்த திருடனுங்களா இருக்கிறாங்க பாத்தீங்களா, போலீஸ்கார அவங்களை துரத்தி பிடிக்க முடியாத அளவுக்கு சூப்பரா வேகமா ஓடுவான். போலீஸ்காரங்கெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா முன்னால மத்திய பிரதேசம் தனியா இப்ப ஓடும்போது அது பக்கம் தனியா ஒரு பக்கம் ஆடும். போலீஸ்காரங்களுக்கு இப்ப சரியான எக்ஸசைஸ் எல்லாம் வேற இல்லைல்ல, அதனால துரத்தி அவ்வளவு சீக்கிரம் பிடிக்க முடியாது. போலீஸ்காரங்களோட வேகமா ஓடுவான். அதனால மாட்டுனா இப்படிப்பட்ட ஆட்களை குதிகால் நரம்ப என்ன செஞ்சிருவாங்களா, வெட்டிடுவாங்களாம். குதிகால் நரம்ப வெட்டிட்டு என்ன ஆயிடும், அதுக்கப்புறம் ஓடவே முடியாது. இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, அதே நரம்பு தான், அதே டெக்னிக் தான். நம்மால் ஓடுறதுக்கு ரெடியா இருக்கிறான். ஏன்னா பிரச்சனை பெருசாயிடுச்சுன்னா என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம என்ன செய்வோம். ஆமா. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அன்னைக்கு ராத்திரி எதை தொட்டுட்டாரு, தொட சந்தை தொட்டுட்டாரு. தொட்ட பிற்பாடு நம்மால் ஒத்த காலில் எக்கி நடக்கிற வாய்ப்பே இல்லை, ஓடவே முடியாத ஒரு சூழ்நிலை. ஆஹா, உள்ளதும் போச்சு. நல்லா சொல்லுங்க. அன்னைக்கு ராத்திரி அவன் யோசிச்சான், உள்ளதும் போயிடுச்சு.
நல்லா கவனிங்க. தேவன் சொன்னாரு, நீ மனுஷனையும் தேவனையும் சேர்த்து நீ ஜெயிச்சுட்ட. அல்லேலூயா. நீ மனிதனோடு போராடி மேற்கொண்டுட்ட, தேவனோடு போராடி மேற்கொண்டுட்ட. நீ எதற்கும் அச்சப்படக்கூடாது, எதற்கும் நீ பயப்படக்கூடாது, எதை பார்த்தும் ஓடக்கூடாது. சொல்லுவாங்க, பின்னங்கால் பிடரியில் இடிக்க ஓடினான். வேகமா ஓடுறப்ப இந்த கால் எங்க இடிக்குதான் அப்படின்னா எவ்வளவு வேகமா ஓடிப்பான்னு கொஞ்சம் யோசிப்பா. அந்த மாதிரிலாம் தமிழ்ல சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி ஓடுறதுக்கு நம்மளால ஆயத்தமாயிட்டான். இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவனை தூட்டுட்டாரு. இன்னைக்கு ஒன்னு சொல்றேன், தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில நீ எதை பார்த்து பயந்து ஓட நினைக்கிறாய்? எதற்காக நீ அச்சப்பட்டு கொண்டிருக்கிறாய்? எதற்காக தயங்கி தயங்கி இது எப்படி ஆகுமோ, என்ன ஆகுமோ, ஏதாகுமோ என்று சொல்லி நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிற? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்துல வா, நான் உன்னை சந்திக்கணும். என் ஒரு தொடுதல் போதும், நீ எதை பார்த்தும் ஓட மாட்டாய். என்ன ஒரு தொடுதல் போதும், நீ எதை பார்த்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஓடணும். எலியாவே, நீ ஓடினாய் ஓடினாய் ஓடினாய், கடைசியில வந்து படுத்த இடம் எது? சூறை செடி. நீ எதையோ எவரெஸ்ட்ல போய் கடியேத்துவ, பெரிய சாதனை படைக்க ஓடுறன்னு பார்த்தா, ஒரு கிராமத்துல காலையில ஒருத்தன் எழுந்துச்சு திருவழியா வேகமா ஓடுறான். ஏதோ வேகமா ஓடுறான்னு சொல்லிட்டு பின்னாடி என்னவோ ஏதோன்னு 10 பேர் துரத்திட்டு என்ன செய்யறாங்க, பின்னாடியே போறாங்க. கடைசியில போனா அவன் அவசரத்துக்கு போயிருக்கிறான்னு அங்க போன பிற்பாடுதான் தெரியுது. இந்த மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில பல ஓட்டங்கள் வீணான ஓட்டங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஓட்டம் எதற்காக? இந்த ஓட்டம், யாக்கோபே நீ யாருக்கு முன்னாடி ஓட போற? ஆரம்பத்துல யோசிக்கிறான், இந்த ஏசா நான் துரத்தி பிடிக்க முடியல, ஓடி வந்துட்டேன். மீண்டும் ஒரு முறை இந்த ஏசா என்ன துரத்தி பிடிக்க முடியாது, நான் ஓடி போயிடுவேன்னு நினைக்கிறான். இல்ல, நீ ஓடி போவதற்காகவா திரும்ப உன்னை கூட்டிட்டு வந்தேன்? நீ வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்காகவா? சோர்ந்து போய் வேண்டாம் இந்த வாழ்க்கை என்று சொல்லுவதற்காகவா? அச்சப்பட்டு அச்சப்பட்டு வாழ்வதற்காகவா இந்த வாழ்க்கை? இல்ல. ஆண்டவர் சொல்றார், நீ ஓடக்கூடாது. என் தொடுதல் உனக்கு ஒரு தொடுதல் போதும், நீ ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கல, ஆண்டவர் எனக்கு தெளிவா சொன்னது, இந்த தொடுதலை பெற்றவன் தான் சகரியா 2:8 சொந்தமானவன். நல்லா புரிஞ்சுங்க. இந்த தொடுதலை பெற்ற பிற்பாடு தேவன் உன்னை தொடுவாரானால் ஒருவரும் உன்னை தொட அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. அந்த தொடுதலுடைய வாழ்க்கையில வருமானால் அவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் நான் எப்போ தொட்டுட்டனோ இதுக்கு மேல உன்னை எவனும் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது, தொடவும் விட மாட்டேன். உன்னை ஒருத்தர் தொட்டான்னா அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. வியாதி உன்னை தொட முடியாது, வேதனை உன்னை தொட முடியாது, இந்த உலகத்தினுடைய எந்த விதமான அவமானங்களும் உன்னை தொட முடியாது. உலகத்தினுடைய இழப்புகள் ஒருபோதும் உன்னை நஷ்டப்படுத்தி விட முடியாது. இழந்து போனதை மீண்டும் பல மடங்கு திருப்பி கொடுக்க நான் இருக்கிறேன். அல்லேலூயா. இழந்து போனதை தேடவோ ரட்சிக்கவே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. எழுப்போமா தேவ சமூகத்துல. ஒரே ஒரு தொடுதல் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உங்க ஒரு தொடுதல். ஆண்டவருடைய தொடுதலை பெற்ற யாக்கோபுக்கு அடுத்தடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, சூரியன் உதயம் ஆயிற்று என்று சொல்லி வரும். சூரியன் உதயமான உடனே தூரத்துல 400 பேரோட ஏசா வரான். ஏசா வெட்டுவதற்காக வருகிறான். ஆனால் தேவனுடைய தொடுதல்னாலே யாக்கோபின் மீது இருந்ததான அந்த தேவனுடைய பிரசன்னத்தை பார்த்து ஓடி வந்து கட்டி பிடித்துக் கொண்டு அழுகிறார்கள். நினைச்சு பாருங்க, சூழலைய தலைக்கீழ தேவன் மாற்றிட்டார். சூழலைய தேவன் தலைக்கீழ மாற்றிட்டார். வாழ்க்கையில் என்ன விதமான சூழ்நிலையா இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலையா வேண்டுமானால் இருக்கலாம். உன்னால சந்திக்க முடியாத சூழ்நிலையா, பயந்து பயந்து ஒவ்வொரு நாளையும் தொடங்குகிற சூழ்நிலையா? சொல்லுகிறார், அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாளிலே வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பார்வையில, தேவனுடைய குரலிலே, தேவனுடைய தொடுதலிலே உடைய வாழ்க்கை ஆரம்பிக்குமானால் நீ அச்சப்பட தேவையில்லை, நீ ஓடி வழிய தேவையில்லை. உன்னை தொடுகிறவன் என் கண்மையை தொடுகிறான் சொல்லி உனக்கு முன்பாக தேவன் நிற்பார். யாக்கோபை தொட நெருங்கி வந்து விட்டான் லாபான். அந்த ராத்திரியில தொட்டுவிடக்கூடிய தூரத்துல வந்து தேவன் லாபானை எச்சரிக்கிறார். யாக்கோபு கிட்ட நீ வாய்ஸ் ரைஸ் பண்ணி கூட நீ பேசக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அது லாபானே சொல்றான், உன் தகப்பனுடைய தேவன் என்னை எச்சரித்தார் என்று சொல்லி. இன்னைக்கு நான் சொல்றேன், என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன் தேவன் உனக்காக ராஜாக்களை எச்சரிக்கிறாராம். உன் தேவன் உனக்காக முதலாளிகளை எச்சரிக்கிறாரா? உன் தேவன் உனக்காக கான்ட்ராக்டர்களை எச்சரிக்கிறாரா? உன் தேவன் உனக்கு விரோதமாக எதையும் பிடித்து வைக்க முடியாதபடிக்கு உன் முதலாளிகளோட உன் தேவன் உனக்காக எச்சரிக்கிறார். ஒருவர் உன்னை வஞ்சிக்க முடியாது, ஒருவர் உன்னை ஏமாற்றி விட முடியாது. ஹல்லேலூயா, thank you Jesus, thank you Jesus. கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோமா? ஒரு தொடுதல் எனக்கு வேண்டும் அப்பா, என்ன தொடுங்க ஆண்டவரே. thank you Lord. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவே. கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. ரெண்டு கரங்களை கத்திற்கு நேரம் உயர்த்துவோமா? இன்றைக்கு ஒரு தொடுதல் தேவ பிரசனத்துல ஆண்டவர் உங்களை தொட்டதை உணர்கிற ஒரு சென்சிட்டிவ் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. தேங்க்யூ ஜீசஸ். ஆயிரக்கணக்கான ஜனக்கூட்டத்துக்கு நடுவே இயேசு நடந்து கொண்டிருந்த போது திடீரென்று அவர் நின்றார். என்னை தொட்டது யார் என்று கேட்டார். அந்த ஊரு தொடுதலிலே 12 வருடம் துரத்தி கொண்டிருந்த ஒரு பெரும் பிரச்சனை, பெரிய வியாதி, ஒரு பெரும் பாடு அந்த ஒரு தொடுதலில் நீங்குமானால் இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்துல தேவனுடைய பிரசனத்துல கரங்களை உயர்த்தி நிற்கிற தேவ பிள்ளையே, ஒரு தொடுதல் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறது. இப்போ ஆண்டோடைய ஒரு தொடுதல் உன்னுடைய அச்சத்தை, உன்னுடைய பயத்தை போக்க போகிறது. உனக்கு எதிரான ஏசாக்கள் இல்லை, உனக்கு எதிரான குறி சொல்லுதல் இல்லை, உனக்கு எதிரான மந்திரவாதம் இல்லை, உனக்கு எதிரான கடன் பிரச்சனைகள் இல்லை, உனக்கு எதிரான இழப்புகள் இல்லை, உனக்கு எதிரான நஷ்டங்கள் இல்லை. உனக்கு விரோதமா வருகிற எல்லாவற்றையும் இந்த ஒரு தொடுதல் எதிர்த்திருக்க செய்வதாக. ஒரே ஒரு தொடுதல் 400 பேரோடு வேட்டையாட வந்த ஏசாவுக்கு வந்ததாக நிற்க செய்ததே. எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், காட் பிளஸ் யூ. ஒரு வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.